அமுதம் 2. ஏதோ சத்தம் வந்ததா சொன்னாங்களே நைனி, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுமா என்று மகனை பார்த்தபடி சொன்னார் சக்கரவர்த்தி. அப்படி எதுவும் இல்லை மாமா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் என்றதில், இத்தனை நாள் பேசாததையா இப்போ பேச போற அபை என்றார் மகனிடம். தந்தையின் பின்னே குழுமி இருந்த கூட்டத்தை கண்டவன், இப்போவும் நான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன். உங்கள் கௌரவத்துக்காக இவளை பலி கொடுத்துடாதீங்க டேட். ஜஸ்ட் கால் ஆஃப் திஸ் மேரேஜ். ஐ காண்ட் என்றதில் மற்றவர்கள் அதிர்ந்து நிற்க புன்னகையோடு மருமகனை பார்த்த முரளிதரன், அப்படி சொல்லு மாப்பிள்ள. ஏன் மாமா, மாப்பிள்ளைக்கு தான் விருப்பம் இல்லையே, அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? கொஞ்ச நாள் ஆற போடுங்க, அப்புறமா அவர் மனசுக்கு பிடிச்ச வேற பொண்ணு கட்டி வைப்பீங்க. இப்போ என்ன அவசரம் என்றார் சக்கரவர்த்தியிடம். நீ வாயை மூடுடா. எப்போன்னு நீ காத்திருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்று மச்சானை அடக்கியவர், உன் ஒருத்தனோட மறுப்பு எத்தனை பேரோட வாழ்க்கைய தலைகீழ புரட்டி போட போகுதுன்னு மறந்துட்டு பேசாத அபை என்றார் எச்சரிக்கும் குரலில். உங்களால் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் மட்டும்தான் டேட் செஞ்சு வைக்க முடியும் என்று எல்லலாக தந்தையை பார்த்தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கல்யாணம் முடியட்டும் வா என்றவர் அங்கே குழுமி இருந்தவர்களிடம், இன்னும் என்னையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டுட்டு கிளம்புங்க, போய் நிச்சய வேலையை பாருங்க என்றதில் அவர்கள் கலைந்து சென்றனர். அனைவரும் வெளியேற அபை நயனிகாவை கொலை வெறியோடு பார்த்து நின்றான். மச்சான், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்கடா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி வந்தாச்சு. இந்த நிலையில கல்யாணம் நின்று போனால் நல்லா இருக்காது. மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய நீயே தப்பான முன்னுதாரணமாக மாறிடாதடா என்றதில், மச்சான் என்று வேதனை நிறைந்த குரலில் அபை சுதர்ஷனை கட்டி கொண்டான். நானும் இந்த நிமிஷம் வர சோஷியல் மீடியாவை கண்காணிச்சுட்டு தான் வரேன். டில் திஸ் மொமெண்ட் எங்கேயுமே சஞ்சு ஆக்டிவாக இல்லை. நீ மட்டும் காதலிக்கலையே, அவளும் தானே உயிருக்கு உயிராக உன்னை காதலிச்சா. அவளுக்கு நீ தேவைன்னா இந்நேரம் தேடி வந்திருக்கணுமே, ஏன் வரலை என்றதுமே, இதோ இவ தான் அதுக்கு காரணம் என்று தன் எதிரே இருந்த நயனியை வேகமாக நெருங்கினான் அபய் ஸ்ரீவத்சன். மச்சான், கண்ட்ரோல் யோர் செல்ஃப், காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுடா என்று அவனை பிடித்து கொண்டான் சுதர்ஷன். விடுடா என்ன என்று திமிரியவன், நீ போ, எனக்கு இவகிட்ட பேசணும், பேசிட்டு வரேன் என்றான். லெட் ஹிம் ஸ்பீக், ஐ கேன் மேனேஜ். நீங்கள் போக சுதர்ஷன் என்று நயனிகா வர்ஷி சொல்லவும் தான் வெளியேறினான். சொல்லுங்க ஸ்ரீ, என்ன பேசணும்? ஏய், என்னை ஸ்ரீன்னு கூப்பிடாதடி, அந்த உரிமை என் சஞ்சுவுக்கு மட்டும்தான். கால் மீ அபய் என்றான் சீற்றத்தோடு. ஸ்ரீ, சஞ்சு உங்க இறந்த காலம், நான் தான் உங்களோட நிகழ்காலம். நிகழ்காலம் மட்டுமில்ல, வருங்காலமும் கூட. அதை புரிஞ்சுக்கிட்டா யாருக்குமே கஷ்டம் இருக்காது. யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் என்றால் பொறுமையாக. லுக் நைனி, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. என் வாழ்க்கை முழுமைக்கும் சஞ்சு மட்டும்தான் இருக்கிறவன் நான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மஞ்சக்கயிறு மேஜிக்கெல்லாம் என்கிட்ட எடுப்படாது என்றான் எரிச்சலோடு. ஐ நோ என்று அதற்கும் அவள் பொறுமையாக விடை சொல்ல, அப்புறம் என்ன தைரியத்திலடி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? படித்தவ தானே நீ, தெரிஞ்சே வாழ்க்கையை வீணடிக்க போகிற உன்னை மாதிரி முட்டால நான் பார்த்ததில்லை. எனக்கே அதில் பிரச்சனை இல்லைன்னும் போது உங்களுக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கரிசனம் ஸ்ரீ என்றவளின் தாடையை அழுத்தி பிடித்தவன், இடியட், என்னை அப்படி கூப்பிடாதன்னு சொன்னேன். இன்னொரு முறை சொன்ன வாயை உடைச்சிட வேண்டி. உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க ஸ்ரீ என்று அவன் மூர்க்கத்தனத்தை வர்ஷி வெளிக்கொணர சட்டென நயனியை ஓங்கி அறைந்திருந்தான். கன்னத்தை பிடித்தபடி அவள் திகைத்து நிற்க, இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் நீயா வந்து உன்னை பலி கொடுக்குறப்போ ஐம் ஹெல்ப்லெஸ். இனிதான் இந்த அபய் ஸ்ரீவத்சன் யாருன்னு நீ பார்க்க போற. கெட் ரெடி என்றவன் கதவை அறைந்து சாற்றிவிட்டு கிளம்பினான். அபய் ஸ்ரீவத்சன் 29 வயது ஆண்மகன், சக்கரவர்த்தி நிர்மலா தம்பதியரின் இளைய மகன். MBA முடித்துவிட்டு அண்ணனைப் போலவே குடும்ப தொழிலில் கால் பதித்தான். அப்போது அவன் பொறுப்பில் வந்து சேர்ந்ததுதான் அவர்கள் தாத்தா காலத்தில் தொடங்கிய கலை அறிவியல் கல்லூரி. மிகவும் பொறுப்பானவன். 24 வயதில் கல்லூரியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் இன்று வரையிலும் சிறப்பாக செய்து வருகிறான். என்னதான் கல்லூரி அவன் பொறுப்பு என்றாலும் முக்கிய தீர்மானங்கள் அதன் பங்குதாரர்களான அவன் குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதல் இன்றி தனியாக முடிவெடுத்துவிட முடியாது. அப்படித்தான் ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான ட்ரஸ்டை அவன் தொடங்கிய போது மற்றவர்களின் ஒப்புதலும் பங்களிப்பும் அத்தியாவசியமாகி இருந்தது. தாய் தந்தை இல்லாத பெரிதான பொருளாதார பின்னணி அற்ற நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குத்தான் அதில் முன்னுரிமை. அபய் சஞ்சனா காதலுக்கு சக்கரவர்த்தி பலத்த எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் நிர்மலா மகனுக்கு துணையாகத்தான் நின்றார். இதனால் வீட்டில் பிரச்சனை வெடிக்க, அப்படி சஞ்சனாவை திருமணம் செய்வதாக இருந்தால் தன் சொத்திலிருந்து ஒரு குண்டூசி கூட கிடைக்காது என்று கராராக சொல்லிவிட்டார் சக்கரவர்த்தி. சொத்தை விட சஞ்சனாதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டவன் அவர்களை எதிர்த்து திருமணம் செய்ய என்றுமே நினைத்ததில்லை. நிர்மலா மீது உயரையே வைத்திருப்பவனுக்கு தாய் தந்தையரின் ஆசியோடு அவர்கள் முன்னிலையில் சஞ்சனாவை கரம் பிடிப்பதுதான் விருப்பமாக இருந்தது.
அபய் கல்லூரியின் பொறுப்பை எடுத்துக்கொண்ட அதே வருடம் அவர்கள் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக வந்து சேர்ந்தவர்கள்தான் சஞ்சனாவும் நயனிகாவும். சிறு வயது முதலே நெருங்கிய தோழிகள். பள்ளி கல்லூரி படிப்பை முடித்து இங்கே வந்து சேர்ந்தவர்கள் படிப்பை முடித்து அபய் கல்லூரியிலேயே பேராசிரியர்களாக பணியாற்ற தொடங்கிவிட்டனர். சஞ்சனா மிகவும் துடிப்பான அலைக்கடலென ஆர்ப்பரிக்கும் குணம் கொண்டவள் என்றால் அதற்கு நேர்மாறான குணம் கொண்டவள்தான் நம் நயனிகா. எந்த விஷயத்தையும் அசாத்திய நிதானத்துடன் பொறுமையாக கையாளக்கூடியவள். அபய் ஸ்ரீவத்சனுக்கு படபட பட்டாசென பேசும் சஞ்சனாவின் பேச்சும் குணமும் பெரிதும் கவர்ந்துவிட்டது. பேச்சில் வேகம் இருந்தாலும் அவள் செய்யும் செயல்களில் விவேகமும் சேர்ந்திருப்பதுதான் சஞ்சனாவின் சிறப்பு. சக்கரவர்த்திக்கும் ஸ்ரீவத்சனுக்கும் இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு 1 வருடத்திற்கும் மேலாக சரியாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் நிர்மலாதான் இருவருக்கும் பாலமாக இருந்ததோடு கணவனின் மனதையும் கரைக்க முயன்றார். எதுவுமே எடுபடாத நிலையில்தான் சட்டென்று ஒரு நாள் சஞ்சனா காணாமல் போனது. அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பமே ஊரை விட்டு மாயமாக மறைந்து போயிருந்தது. முதலில் தந்தைதான் இதற்கு காரணமாக இருப்பார் என்று அவரிடம் சென்று கேட்டான். அவரோ தனக்கு நேருக்கு நேராக எதிர்த்துதான் பழக்கமே தவிர்த்து முதுகில் குத்தி பழக்கம் கிடையாது என்று சொல்லிவிட்டார். அதன் பின் சஞ்சனாவின் தோழிகள், கல்லூரி மாணவர்கள், சொந்தங்கள், தெரிந்தவர்கள் தொடங்கி சமூக வலைத்தளம் வரை அனைத்திலும் வலை வீசி கடந்த 6 மாதங்களாக அவளை தேடிக்கொண்டிருந்தவன் கோலமே முற்றிலுமாக மாறிப்போயிருந்தது. எப்போதும் கிளீன் ஷேவ், நேர்த்தியான உடை என்று இருப்பவனின் பித்து பிடித்த கோலம் நிர்மலாவை விட சக்கரவர்த்தியை மிகவும் வருத்தியது. ஈகோவை விட்டு மகனிடம் பேசிய போதும் அவன் பிடி கொடுக்காமல் போனதில் இப்படியே போனால் எங்கே மகனை இழந்து விடுவோமோ என்று உடனே அவனுக்கான பெண் தேடலில் இறங்கினார் சக்கரவர்த்தி. அப்படி பெண்ணை உறுதி செய்து பெண் பார்க்கும் வைபவத்திற்கு மகனை அழைக்க வர முடியாது என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டான். உனக்கு சொத்து வேண்டாம் அபய், ஆனா உன்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசிச்சுப்பார் என்றார் மிரட்டலாக. என்ன பேசுறீங்க டேட், எதுக்காக அவங்கள இதில் கொண்டு வரீங்க என்றான். நான் பக்கா பிஸ்னஸ்மேன். எந்த தொழில் தொடங்கும் முன்னாடியும் அதில் எனக்கு எந்த அளவு ஆதாயம் இருக்குன்னு தான் பார்ப்பேன். அப்படி இருந்தும் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்க ஒத்துக்கிட்டது எதனால நீ நினைக்கிற என்றதில் அதிர்வோடு தந்தையை பார்த்தான். அவன் பொறுப்பேற்ற அந்த வருடத்தின் இறுதியில்தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அப்போதே சஞ்சனாவுடனான அவன் காதலுக்கு வயது 6 மாதங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணிட்ட மை சன். பசங்களுக்கான ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷனுக்கு டொனேஷன் எவ்வளோ வந்தாலும் இந்த காலத்தில் அதெல்லாம் எந்த மூளைக்கு? அதிலும் சில பசங்க டாக்டர் சீட் கிடைக்க அவங்களோட மற்ற எக்ஸ்பென்சஸும் நம்ம தலையில். இப்போ நான் நினச்சா அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும். என்ன செஞ்சு காட்டட்டுமா என்றார் மிரட்டலாக. டேட், நீங்களா இப்படி? உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. டிப்பிக்கல் வில்லன் மாதிரி பேசுகிறீங்க. அப்படியா தெரியுது உனக்கு? சரி விடு, உன் ஆசைப்படியே இருந்துட்டு போகிறேன். நீயும் என் ஆசைப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ என்று மகனிடம் பேரம் பேசினார். முடியாது. அப்போ பலவித கனவோடு இருக்கிற 100கணக்கான பசங்களோட எதிர்காலமும் அஸ்தமனமாக போகிறத பார்க்க தயாராயிரு என்றதில் இருவருக்குமான வாக்குவாதம் முற்றிட இறுதியில் சக்கரவர்த்தி தான் ஜெயித்தார். ஆனால் பெண் பார்க்க போன இடத்தில் நயனிகாவை எதிர்பார்க்காதவன் அவளிடமே திருமணத்தை நிறுத்த சொன்ன போதும் அவள் செய்யாமல் போனதில் தந்தை மீதான கோபத்தையும் நயனி மீது காண்பித்து வருகிறான். அறைக்கு திரும்பியவன் சட்டையை களைந்துவிட்டு புது உடையை அணைந்து கொள்ள சுதர்ஷன் ஆச்சரியமாக நண்பனை பார்த்தான். மச்சி மாறிட்டியாடா என்றதற்கு வெறும் தலையசைப்பு. அதுதாண்டா உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது. நயனி யாரோ இல்லை, சஞ்சுவோட ஃப்ரெண்ட். இப்போல்லாம் பாஸ்ட் இல்லாத ஆட்களே கிடையாது. பெரும்பாலான பார்ட்னர்ஸ் அதை புரிஞ்சுக்காம போகிறதால தான் ஒன்று கல்யாணத்துக்கு பின்னாடி அதை மறைச்சிடுறாங்க, இல்லை தெரிஞ்ச உடனே டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க. ஆனால் நீ ரொம்ப லக்கி. உன்னை உன் காதலை புரிஞ்சுக்கிட்ட பெண் உனக்கு மனைவியாக கிடைச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் கோபத்தை இழுத்து பிடிச்சு எந்த சிக்கலையும் இழுத்து விட்டுக்காதடா, சந்தோஷமா இரு என்றிட அவனோ எதையும் காதில் வாங்காதவனாக மணமேடைக்கு சென்றான். ஸ்ரீபா, ஒரு நிமிஷம் என்ற நிர்மலாவின் குரலில் அவன் நடை தடைப்பட்டது. மகன் நெற்றியில் விபூதியை பூசியவர், நல்ல முடிவோடு தான் இங்கே வந்திருக்கேன்னு நம்புகிறேன் ஸ்ரீபா. இனியாவது என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்க முருகன் துணை இருப்பாருன்னு நம்புகிறேன் என்று கலங்கிய விழிகளுடன் சொல்ல தாயின் கண்ணீரை துடைத்தவன் இறுகிய முகத்துடன் மணமேடையில் அமர்ந்தான். நிச்சயதார்த்த சடங்குகள் தொடங்க பெண்ணை கூட்டிட்டு வாங்க என்றார் ஐயர். நயனிகாவும் மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். சக்கரவர்த்தியும் நிர்மலாவும் அவளை ஆசிர்வதித்து புடவை நகை அடங்கிய தாம்பூலத்தை கொடுக்க வாங்கி சென்றவள் புடவை மாற்றி வர அவளுக்கு நலங்கிடத் தொடங்கினர். அவள் அருகே அமர்ந்திருந்த அபயின் பார்வை நயனிபுரம் திரும்பவே இல்லை. தலங்கு முடியவும் நயனிக்கு ரிங் போட்டு விடு அபய் என்று சக்கரவர்த்தி சொல்ல நயனிகா தன் வெண்டை பிஞ்சு விரல்களை அவன் முன் நீட்டினாள். இறுகிய முகத்தோடு அவள் கையை பிடித்தவனுக்கு அதை இப்போதே முறுக்கி போட்டுவிடும் வேகம் எழுந்தது. அதில் அவன் பிடி இறுகி நயனிக்கு வலி கூடவும் ஸ்ரீ
என்று உதட்டை கடித்தபடி நயனிகா வழி பொறுத்தாள். நண்பன் அருகே நின்றிருந்த சுதர்ஷன் தான் அவன் நிலையை உணர்ந்து சட்டென சுதாரித்து அவனை உலுக்கினான். அதில் நிதானித்து நிமிர்ந்தவன் தன் முன்னே புன்னகை முகமாக நின்ற நயனிகாவிற்கு வெறுப்போடு மோதிரத்தை அணிவித்தான்.